கரெக்டா ஒரு 4 மணிக்கு சன் டிவில சகர் ப்ரோகிராம்ஸ் போடுவோம். சகர் சமையல், அதுக்கப்புறம் ஹசரத் சின்ன பசங்க எல்லாம் உட்கார வச்சு பயான் பண்ணுவாரு. இந்த ப்ரோகிராம்ஸ் எல்லாம் விரும்பி பார்ப்போம். அப்படியே ஈவினிங் டைம் ஆனதும் ஒரு 4-4:30 மணிக்கு கையில பெரிய சட்டியை தூக்கி நேரா பள்ளிவாசல் லைனை போய் பிடிக்கிறதுக்கு ஓடுவோம். எதுக்குன்னா நோம்பு கஞ்சி வாங்குறது. நம்ம எவ்வளவு பெரிய வாளி எடுத்துட்டு போனாலும் ஃபுல்லா நிரப்பி தான் அனுப்புவாரு பள்ளிவாசல் மோதினார். பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போறதுக்கு ஃபுல் ஃபேமிலி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போவோம். அப்போ 90s கிட்ஸ் மத்தியில ரொம்ப ஃபேமஸா இருந்தது போத்தீஸ் சென்னை சில்க்ஸ் மட்டும் தான். அப்படியே எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதும் அப்படியே அதே கடையில உட்காந்து நோம்பு திறக்கிறது. 2 செட் ட்ரெஸ் எடுப்போம். ஒன்னு 27க்கு, ஒன்னு பெருநாளைக்கு. 27 நோம்பு வந்துட்டாலே ஒன்னும் ஜாலியா இருக்குங்க. அப்படியே புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அப்படியே ஈவினிங் டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் எங்க வீட்ல செஞ்ச ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுப்போம். அதுக்கப்புறமா அப்படியே நைட் தராவி தொழுவ போறோம்னு சொல்லிட்டு பிளே ஸ்டேஷன் விளையாட போறது. அப்படி இல்ல நான் நேரா பள்ளிவாசலுக்கு போயிடுறது. அங்க டாப் ஃப்ளோர்ல பெரிய ஆளுங்க யாருமே வரமாட்டாங்க. அங்க போய் ஓடி பிடிச்சி விளையாடுறோம். அப்படியே பெருநாள் அன்னைக்கு நல்லா குளிச்சுட்டு ஜம்முன்னு ரெடி ஆகி அப்படியே நேரா போய் தொழுதுட்டு எப்படா லஞ்ச் வருமோன்னு வெயிட் பண்ணுவோம். ஏன்னா பிரியாணி சாப்பிடணும்ல. பெருநாள் அன்னைக்கு மட்டும் தான் வீட்டுக்கு எப்படா சொந்தக்காரங்க வருவாங்க அப்படின்னு இருக்கும். ஏன்னா அப்பதானே பெருநாள் காசு கிடைக்கும். இந்த லைஃப்லாம் வேற லெவல்.